ஹாய் காய்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல பேந்தம் லாயருங்கிற புது டிராமாவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டோரியோட ஒன் லைனர் என்னன்னாக்க, நம்ம ஹீரோ ஒரு லாயர். அவரால் இறந்து போன ஆத்மாக்களை பார்க்க முடியும். அவங்களுக்காக வாதாடி நீதியை வாங்கி கொடுப்பாரு. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பத்திலேயே ஒரு நீதிமன்ற காட்சியை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தான் விக்டிமோட லாயர். அப்ப ஹீரோ மைண்ட் வாய்ஸ்ல ஒருத்தரோட வாழ்க்கை எவ்வளவு அழகா இருந்தாலும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கதைகள் சொல்ல முடியாது. அதனாலதான் பர்ஃபெக்டா கிரைம் பண்ணிட்டு தப்பிச்சிடுறாங்க. உங்களால இறந்தவங்கள பார்க்க முடியலன்னா அவங்க இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க எப்பவும் நம்மள சுத்திதான் இருக்கிறாங்க. அப்போ இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல இறந்து போன பொண்ணோட ஆத்மா ஹீரோ கிட்ட அவ எப்படி இறந்து போனான்னு சொல்றா. அதுக்கப்புறம் சாட்சி கூண்ல இருந்த பொண்ணை தொட போறா. அவளால தொட முடியல. அப்போ ஹீரோ எழுந்திருச்சு வாதாட ஆரம்பிக்கிறாரு. உண்மையான குற்றவாளி வேற யாரோன்னு சொல்லிட்டு சாட்சி கூண்ல இருந்த பொண்ணை பாக்குறாரு. அப்படியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஒரு லாயர் ஆபீஸ்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போற வழியில ஒரு வயசான பாட்டி காய்கறி வித்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. முதல்ல அவங்கள தாண்டி போயிடலாம் நினைக்கிறாரு. அப்ப அந்த பாட்டி இரும்புறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோ அவங்க கிட்ட இருக்க காய்கறி எல்லாம் வாங்கிக்கிறாரு. அடுத்ததா அம்மா பார்க்க போறாரு. அம்மா கறிக்கடை வச்சிருக்காங்க. ஹீரோ கையில இருக்க காய பார்த்த உடனே ஏன் இப்படி எல்லார்கிட்ட இருந்து காய்கறி வாங்கிட்டு வரேன்னு திட்டுறாங்க. அம்மா கடைக்கு பக்கத்து கடை ஹீரோடைய சிஸ்டர். சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க. சிஸ்டருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா. அப்ப சிஸ்டர் ஹீரோ கிட்ட இன்டர்வியூ எப்படி நடந்துச்சுன்னு கேட்க, நல்லா நடந்துச்சு, சீக்கிரம் வேலை கிடைச்சிரும்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டு மொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுது. உடனே சிஸ்டர் அங்க சாப்பிடுற எல்லாருக்கும் ஒரு பாட்டில் ட்ரிங்க்ஸ ஃப்ரீயா கொடுக்கறாங்க. அடுத்தது அம்மா ஒரு பிளேட் போர்க்க ஃப்ரீயா கொடுக்கறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஹீரோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண ஆபீஸ்ல இருந்து அவரை செலக்ட் பண்ணலன்னு மெசேஜ் அனுப்புறாங்க. அடுத்தடுத்து ஹீரோ நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாரு. ஆனா எங்கேயுமே அவருக்கு வேலை கிடைக்கல. இன்னொரு பக்கம் ஹீரோனிய காமிக்கிறாங்க. அவங்களும் ஒரு லாயர், ஒரு லா ஃபார்மோட பார்ட்னரும் கூட. அவங்க கிட்ட ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அவங்க பேரு ஹேனா. அவங்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு இன்னைக்கு இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூக்கு ஹீரோவும் வராரு. ஹீரோனி ஹீரோ ரெஸ்யூமை பார்த்துட்டு அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம அவரை ஸ்ட்ரெயிட்டா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோ போயிட்டு அவர் ரெஸ்யூமை எடுத்து பாக்குறாரு. அப்போ சின்ன பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோக்கு சின்ன வயசா இருக்கிறப்போ அவர் அப்பாவுடைய கார் ஆக்சிடென்ட் ஆக அதுல அப்பா இறந்து போயிடுறாரு. அப்பாவும் ஒரு லாயர் தான். அப்பாவோட ஃபியூனரல் நடந்துட்டு இருக்க அங்க வந்த பத்திரிக்கைக்காரங்க அவர் ஏதோ ஊழல் பண்ணதா குற்றம் சாட்டுறாங்க. ஆனா சின்ன வயசு ஹீரோ அதை மறுக்கிறாரு. பிளாஷ்பேக் இதோட முடிய அதை நினைச்சு பார்த்த ஹீரோ ஹீரோனிய பார்த்து, நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ண தேவையில்லை, நான் உங்க கம்பெனியை ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ கம்பெனி பார்ட்னர் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணன்னு கேட்க, இந்த உலகம் அவன் எப்படி பாக்குதுன்னு அவனுக்கு தெரிய வேண்டாவா, அப்பதான் பொய்யான நம்பிக்கையோட நேரத்தை வீணாக்க மாட்டான்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ணி நடந்ததை சொல்லி வருத்தப்படுறாரு. அதுக்கு ஃப்ரெண்டு, 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பா பண்ண தப்புக்கு இப்போ நீ தண்டனை அனுபவிக்கிறியா, இது ரொம்ப கொடூரமா இருக்கு, பேசாம உன் பேரை மாத்திக்கோ, புது பேரோட புது வாழ்க்கைய ஆரம்பின்னு ஐடியா கொடுக்கறாரு. இல்ல, அவங்களால இப்ப இந்த உலகம் என்னை எப்படி பாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். என் பேர்லயே ஒரு லா ஃபார்மை உருவாக்க போறேன். என்னை ரிஜெக்ட் பண்ணவங்களை விட பெருசா வளர்ந்து காட்டுவேன்னு சொல்றாரு. ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சிட்டு வெளியே வராரு. வெளியே மழை பெய்யற மாதிரி இடியும் மின்னலுமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஒரு ஷாமனை காமிக்கிறாரு. ஒரு பில்டிங்ல டாப் ஃப்ளோர்ல ஏதோ சடங்கு பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோ மழையில நடந்து போய்கிட்டு இருக்க அவர் உடம்புல ஒரு ஆத்மா புகுந்து போற மாதிரி தெரியுது. மறுபடியும் ஷாமனை காமிக்க, சடங்கு பண்ணிட்டு இருந்த ஷாமனுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுது. அவரை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் ஹீரோவை கிராஸ் பண்ணி போகுது. அடுத்ததா ஹீரோ ஒரு ரியல் எஸ்டேட் ஆபீஸ்க்கு வராரு. அங்க ஏஜென்ட்டா காணோம். மாமா இருக்காரு. ஹீரோவை பார்த்த உடனே என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப மாமா, ஓ உங்க அம்மா அனுப்புனாங்களா, நீ லாயர்ங்கிறதுனால கான்ட்ராக்ட நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. என்ன விஷயம்னா, இந்த ஏஜென்ட் கிட்ட தான் ஹீரோடைய அம்மா கடைய லீஸுக்கு எடுத்திருப்பாங்க. லீஸ் பீரியட் முடிஞ்சதுனால கான்ட்ராக்ட ரெனியூல் பண்ணணும். அதுக்காக தான் ஹீரோ வந்திருக்கிறதா மாமா நினைச்சிருக்காரு. ஹீரோ உட்காந்து அம்மா கடையோட லீஸ் அக்ரிமெண்ட்டை பாக்குறாரு. அம்மா கடைக்கு $2 லட்சம் டெபாசிட் பணம் கொடுத்திருக்காங்க. அப்ப அங்க வந்த ஏஜென்ட் ஹீரோவை பார்த்துட்டு, அட லாயரே, அம்மா கடையோட லீஸ் அக்ரிமெண்ட் விஷயமா வந்திருக்கியான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, இல்ல அம்மா கடையோட ஹவுஸ் ஓனர் நீங்க தானு கேட்க, ஏன் உனக்கு தெரியாதா? அப்ப ஹீரோ அவர்கிட்டயே $30,000 ஒரு இடம் வேணும்னு கேக்குறாரு. அதாவது அவங்க அம்மாவோட டெபாசிட் பணத்துல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த இடம் பார்த்து தர சொல்றாரு. பட் ஏஜென்ட் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஹீரோ அவருக்கு 10% கமிஷனும் கூட லீகல் சர்வீஸும் தரேன்னு சொல்றாரு. உடனே அவரும் ஒத்துக்கிறாரு. மறாவது
நாளே ஹீரோக்கு ஒரு இடத்த காமிக்கிறாரு. ஹீரோக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஏன்னா அங்க இருந்து கோர்ட் கிளியரா தெரியுது. ஹீரோவும் சந்தோஷமா அங்க ஆபீஸ ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஷியாமன் தான் குடியிருந்திருப்பாரு. அங்க இருந்த டேபிள் டிராயர்ல ஹீரோக்கு ஒரு ஜாடி கிடைக்குது. அதுல ஹீரோ ஒரு ஊதுவத்தியை ஏத்துறாரு. அதுல வந்த புகைய அவரு முகர்ந்து பார்க்க மயங்கி விழுந்துடுறாரு. எவ்வளவு நேரம் மயங்கி கிடந்தாருன்னு தெரியல. அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ண அதுலதான் ஹீரோ கண்முழிக்கிறாரு. ஃப்ரெண்டு போன் பண்ணி ஏதோ கேஸ பத்தி சொல்றாரு. ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே நிமிந்து பார்க்க அவர் முன்னாடி ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. அவரை பார்த்த ஹீரோ ஃப்ரெண்டு சொன்ன கிளைண்ட் இவருதான் நினைச்சுக்கிட்டு அவர் வந்துட்டாரு, நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு என்ன சொல்ல வந்தாருன்னு முழுசா கேட்காமலே காலை கட் பண்ணிடுறாரு. உடனே ஹீரோ போயிட்டு அவர்கிட்ட பேசுறாரு. ஹீரோ குரலை கேட்ட அவரு நிமிர்றாரு. அவரோட உயரம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏறத்தாழ அவர் தலை கூரைய இடிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோ அவரை ஆச்சரியமா பாக்குறாரு. ஏன்னா இவ்வளவு உயரத்தை இது வரைக்கும் ஹீரோ பார்த்ததே இல்ல. ஆச்சரியப்பட்ட ஹீரோ தலையில இருந்து அப்படியே கீழே பார்க்க அவர் ஆக்சுவலா தரையிலே நிக்கல, அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோக்கு அங்க இருக்கிறது மனுஷன் கிடையாது, ஆத்மான்னு புரியுது. அதை பார்த்து பயந்த ஹீரோ அந்த ஏஜென்ட்ட கூப்பிட்டு விஷயத்த சொல்றாரு. ஆனா அவரு ஹீரோ சொல்றத நம்ப மாட்டேங்கிறாரு. அதுக்கு ஹீரோ, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, உங்க மேல கேஸ் போட போறேன்னு சொல்ல அவரு சிம்பிளா ஹீரோ அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்ல ஹீரோக்கு வேற வழி இல்ல. ஏன்னா அம்மாவோட டெபாசிட் பணத்துல தான் இங்க ஆபீஸே ஆரம்பிச்சிருக்காரு. அவரை எதிர்க்க முடியாம போயிடுது. ஏஜென்ட்டும் சிரிச்சுக்கிட்டே உனக்கு வேணா வாடகை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவரு பின்னாடியே ஹீரோவும் போறாரு. போறதுக்கு முன்னாடி அந்த ஆத்மா கிட்ட நாளை காலையிலக்குள்ள போயிடு, போகலன்னா நான் வரப்போ பைபிளையும் சிலுவையும் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததா ஹீரோ வீட்டுக்கு போக எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் போய் ஜாயின் பண்ணிக்க அம்மாவும் அக்காவும் ஹீரோக்கு சாப்பாடு எடுக்க உள்ள போயிடுறாங்க. அப்போ அக்கா குழந்தை, மாமா நீங்க ஏன் போர்க் சாப்பிடுறது இல்லன்னு கேட்க எனக்கு அலர்ஜின்னு சொல்றாரு. அவளுக்கு அலர்ஜினா என்னன்னு தெரியல. அதை பத்தி கேட்க அப்போ ஹீரோ கண்ண செவந்திருக்கு. அலர்ஜின்னு சொன்னவர் போர்க்க சாப்பிடுறாரு. ஆக்சுவலா சாப்பிடுறது ஹீரோ கிடையாது, அந்த ஆத்மா. அதால ஹீரோ உடம்புக்குள்ள போக முடியும் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுது. அதை பார்த்து மாமாவும் அக்கா பொண்ணும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அங்க வந்த அம்மா ஹீரோ பண்றத பார்த்து அதிர்ச்சியாகி அவர் தோல்ல ஒரு தட்டு தட்ட அம்மா கையில இருந்த தண்ணி ஹீரோ மேலேயே சிந்த. தண்ணி பட்ட உடனே ஆத்மாவால ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க முடியல. அது விலகிட ஹீரோ சுய நினைவுக்கு வந்துடுறாரு. அடுத்த செகண்ட் போய் சாப்பிட்டது எல்லாத்தையும் வாந்தி எடுத்துடுறாரு. நைட்டு ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்க அந்த ஆத்மா ஹீரோ பக்கத்துல உட்காந்து பைபிள் வாசிக்குது. கடுப்பான ஹீரோ, உனக்கு என்னதான் வேணும், ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க ஆத்மா அது யாருங்கிற உண்மையை கண்டுபிடிக்க சொல்லி ஹீரோ கிட்ட உதவி கேக்குது. மறுநாள் ஹீரோ சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதர் கிட்ட விஷயத்த சொல்ல ஃபாதர் புனித நீர் எடுத்து ஹீரோ மேல தெளிக்க அவருக்கு எதுவும் ஆகல. பார்த்தாக்க ஹீரோக்கு பின்னாடிதான் அந்த ஆத்மா இருக்குது. அப்போ ஃபாதர், உன் மேல ஆத்மா இருந்திருந்தாக்க புனித நீர் பட்ட உடனே உன் மேல இருந்து ஆவி பறந்திருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, அது சாதாரண ஆத்மா கிடையாது, பைபிள் படிக்குது, சாப்பிடுது, காஃபி கூட குடிக்குதுன்னு சொல்றாரு. ஹீரோ சொன்னதை கேட்ட ஃபாதர், அந்த ஆத்மாக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பொதுவா ஆசை அதிகமா இருக்கிற நேரத்துல தான் ஒருத்தரை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பிடிச்ச சாப்பாடு இல்ல பிடிச்ச பாட்டு இதெல்லாம் கேக்குறப்போ, பிடிக்காத ஒருத்தரை பாக்குறப்போ ஆத்மா உனக்குள்ள வர வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி உனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ நினைச்சு கூட பார்க்காத விஷயத்த பண்ணுவ. நீ செஞ்சது உனக்கு ஞாபகத்துல இருக்காது. அப்படின்னா நான் பெரிய ஆபத்துல இருக்கிறனான்னு ஹீரோ கேட்க, நீ ஆபத்துல இருக்கிறியா இல்லையான்னு தெரியாது, முதல்ல உன் ஆபீஸ போய் பார்க்கலான்னு சொல்றாரு. அடுத்ததா ஹீரோவும் ஃபாதரும் ஹீரோட ஆபீஸ் போறாங்க. அங்க போன ஃபாதர் செவர்ல இருக்க தாயத்து பேப்பர் எல்லாம் பார்த்துட்டு இது மூலமா தான் அந்த ஆத்மாவை கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இதை எரிச்சிட்டா ஆத்மா போயிடுமான்னு ஹீரோ கேட்க ஃபாதரும் அப்படிதான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஆத்மா, அப்படி பண்ணாதீங்க, முதல்ல நான் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லுது. ஹீரோ ஆத்மா கிட்ட பேச அதை பார்த்த ஃபாதர் யார்கிட்ட பேசுறேன்னு கேட்க அந்த ஆத்மா கிட்ட தான் அது யாருங்கிறத கண்டுபிடிக்க சொல்லுதுன்னு சொல்றாரு. ஃபாதரும் அதை கண்டுபிடிச்சினா அது ஈஸியா அங்கிருந்து போயிடும்னு சொல்றாரு. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஹீரோ கேட்க அதோட பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் தெரிஞ்சா போதும், அதுக்கு ஞாபகார்த்தங்கள் வந்துடும் சொல்றாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ கேட்க ஃபாதரும் ஒரு காலத்துல ஷியாமனா இருந்தாராம், அதுக்கப்புறம் தான் அதை விட்டுட்டு சர்ச்சில் ஃபாதரா ஆனாராம். கடைசியா ஷியாமனை யார் யார் பார்க்க வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சாலே போதும், இவரை பத்தி கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனிய காமிக்க அவங்க கிட்ட புதுசா ஒரு கேஸ் வருது. கேஸ் ஃபைல பார்த்தவங்க இதுல எந்த தகவலும் சரியா இல்லன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க பார்ட்னர், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, அந்த ஃபேமிலி செட்டில்மெண்ட் கேக்குறாங்க, அதனால ஈஸியா முடிஞ்சிரும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஃபாதரும் போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறாங்க. லாஸ்டா ஷியாமனை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க. அதே லேடி இப்போ ஹீரோ ஆபீஸ் வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ போயிட்டு அந்த லேடி கிட்ட உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேக்குறாரு. அந்த லேடியும், இங்க ஒரு ஷியாமன் இருந்தாரே, அவரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்க வந்தேன், அவரு மயங்கி விழுந்தப்போ நானும் இங்கதான் இருந்தேன், நான் தான் 911க்கு கால் பண்ணேன், இப்போ இந்த பக்கமா போறப்போ இங்க லா ஆபீஸ் இருக்கிறத பார்த்தேன், அதனாலதான் ஷியாமனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ, உங்க ஹஸ்பண்ட பத்தி தெரிஞ்சுக்கிறது
கேட்கறதுக்காக தான் ஷியாமனை பார்க்க வந்திருந்தீங்களான்னு கேட்க ஆமான்னு சொன்ன அந்த லேடி அவங்க கதையை சொல்றாங்க. சில மாசத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. அதுல அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு கடைசியா குட் பை சொல்றதுக்காக தான் ஷியாமனை பார்க்க வந்தீங்களான்னு ஹீரோ கேட்க அதுக்கு அவங்க இல்ல, நல்லா இருந்த என் ஹஸ்பண்ட் திடீர்னு இறந்து போனதுனால என் பொண்ணு ரூமை விட்டு வெளியே வர்றது கிடையாது, ஒழுங்கா சாப்பிடுறது கிடையாது, ரூமை விட்டு வெளியே வந்தே 5 மாசத்துக்கு மேல ஆகுதுன்னு சொல்றாங்க. சொன்னவங்க அங்க இருந்து கிளம்ப அப்ப ஆத்மா அவங்க ஹஸ்பண்ட் பேரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கேட்க சொல்லுது. உடனே ஹீரோ அந்த லேடி கிட்ட கேட்க உடனே அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் பேர் லீ காங் பூனும் அவரோட ஃபுல் டேட் ஆஃப் பர்த்தையும் சொல்றாங்க. அது ரெண்டுத்தையும் கேட்ட உடனே அந்த ஆத்மாவுக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. இவருதான் அந்த லீ காங் பூ. இந்த லேடியோட ஹஸ்பண்ட் லீக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்ததுனால லீக்கு ஆபரேஷன் நடக்கிறப்போ டாக்டரோட அஜாக்கிரதையால அவர் இறந்து போயிருக்காரு. உடனே லீ இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றாரு. இன்னொரு பக்கம் அம்மா ஹீரோவுடைய அழுக்கு துணியை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் கோட் பாக்கெட்ல இருந்து ஹீரோனி ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ரெஸ்யூமை பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அம்மாக்கும் விஷயங்கள் புரியுது. ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்குது. ராத்திரி ஹீரோ வந்த உடனே ரொம்ப கஷ்டப்படுறியாப்பான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ படிப்பை முடிச்சு 5 வருஷம் ஆகுது, இன்னும் ஒழுங்கான வேலை கிடைக்கலன்னு சொல்றாரு. அதுக்கு அம்மா பேசாம நீ ஒரு லா ஃபார்ம் ஆரம்பிச்சிரு, அதுக்கு எவ்வளவு ஆகும் சொல்லு, அம்மா குடுக்கறேன்னு சொல்றாங்க. அவ்வளவு பணத்துக்கு எங்க போறதுன்னு ஹீரோ கேட்க அம்மா கொஞ்சம் டெபாசிட் பணம் வச்சிருக்கேன், இரு டாக்குமெண்ட்டை பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு அம்மா எழுந்திருக்க ஹீரோ வேண்டான்னு தடுக்கிறாரு. அம்மா உன்னை நம்புறேன், நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியல, நீ ஆசைப்பட்டது செய், உனக்கு எப்பவும் அம்மா துணையா இருப்பேன்னு சொல்றாங்க. மறுநாள் ஹீரோனி ஆபீஸ காமிக்க ஹீரோனிக்கு ஒரு செட்டில்மெண்ட் கேஸ் வந்துச்சு இல்லையா, அது வேற யாருதும் கிடையாது, லீயோடையதான். அவங்களோட வக்கீல் லீ ஒய்ஃப கூப்பிட்டு சமரசம் பேசிட்டு இருக்காரு. போலீஸ் மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு லீ ஒய்ஃப் இன்னும் விசாரணையே முடியல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. ஒருவேளை கோர்ட்டுக்கு போகணும்னா போவீங்களான்னு இவரு கேட்க போகணும்னா கண்டிப்பா போவேன்னு சொல்றாங்க. ஏன் விஷயத்த சிக்கலாக்குறீங்க, ஈஸியா முடிக்க பாருங்க, உங்களால நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு அடி தப்பா வச்சா கூட உங்க வீடு போயிடும், அதாயிடும் இதாயிடும்னு லீ ஒய்ஃப பயமுறுத்துறாரு. லீயோட ஒய்ஃபும் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க முழுசா கையெழுத்து போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்ததுனால அது பாதியிலே நின்று போயிடுது. வந்த ஹீரோவை பார்த்து ஹீரோனி நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேட்க அடுத்ததா லீ ஒய்ஃபோட லாயர் உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ உங்க கேள்விக்கெல்லாம் அப்புறம் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த லாயரை பத்தி சொல்றாரு. அந்த லாயர் இதுக்கு முன்னாடி ஹீரோனி லா ஃபார்ம்ல 5 வருஷம் வேலை பார்த்திருக்காராம். அதுக்கு என்ன வேலை பார்க்க கூடாதான்னு அவரு கேட்க இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ஹீரோனி கேட்க அந்த லாயரும் ஹாஸ்பிட்டல் சிஇஓவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால்ஃப் கிளப்ல மீட் பண்ணி பேசினதா சொல்றாரு. என்ன பத்தி விசாரிச்சான்னு அந்த லாயர் கேட்க இல்லன்னு சொன்ன ஹீரோ அந்த லாயரோட மொபைல் எடுத்து பாஸ்வேர்டை போடுறாரு. ஹீரோக்கு எப்படி இந்த பாஸ்வேர்டு தெரியும்னா லீ தான் இதுக்கு முன்னாடி அந்த லாயர் யூஸ் பண்ண பாஸ்வேர்டை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. போனை அன்லாக் பண்ண ஹீரோ மொபைல்ல இருந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்க போட்டு காமிக்கிறாரு. இந்த லாயர் லீயோட ஒய்ஃப செட்டில்மெண்ட்டுக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்காக அந்த சிஇஓ கிட்ட இருந்து 1 மில்லியன் பணம் வாங்கியிருக்காரு. ரெக்கார்டிங்க கேட்ட லீயோட ஒய்ஃப் லாயரை திட்ட ஹீரோனியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததா ஹீரோ அந்த லாயர் கிட்ட அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு எக்ஸ்பிளனேஷன் லெட்டரும் லீயோட ஒய்ஃப் கிட்ட வாங்கின ஃபீஸ டபுளா ரிட்டர்ன் கொடுக்க சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் லீயோட ஒய்ஃப் ஹீரோ கிட்ட நன்றி சொல்ல அதுக்கு ஹீரோ உங்க குழந்தை ஏன் ரூமை விட்டு வெளியே வரல தெரியுமா, அவளோட அப்பா அநியாயமா இறந்து போனதுக்கு நீங்க போராடல, அவ இடத்துல இருந்து அவ என்ன நினைக்கிறான்னு நீங்க யோசிச்சு பாருங்க, அப்பதான் அவளை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றாரு. அடுத்ததான் வீட்டுக்கு போன லீயோட ஒய்ஃப் அவங்க பொண்ணு ரூம் வாசல்ல உட்காந்து உன் அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கல, டாக்டர் பண்ண தப்பாலதான் இறந்து போனாரு, இந்த விஷயம் இப்பதான் அம்மாவுக்கு புரிஞ்சது, இத நான் சும்மா விட மாட்டேன், அந்த டாக்டருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இத்தனை மாசமா வெளியே வராத பொண்ணு வெளியே வர வந்தவ எப்படியாவது ஜெயிச்சிருங்கன்னு சொல்றா. இவங்களும் கண்டிப்பான்னு சொல்லி பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நடக்கிறத லீயும் பக்கத்துல இருந்து பாக்குறாரு. அடுத்ததா ஹீரோ ராத்திரி பகலா உட்காந்து கேஸோட டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றாரு. அடுத்ததா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆபரேஷன் தியேட்டரை பார்க்க போறாரு. அவரை உள்ளே விடல, வெளியே துரத்திடுறாங்க. லீ ஹீரோ கிட்ட அவருக்கு ஆபரேஷன் நடக்கிறப்போ அந்த ரூம்ல மொத்தம் 5 பேர் இருந்ததா சொல்லியிருப்பாரு. அடுத்ததா ஹீரோ விசாரணை அதிகாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன், அதனால கடந்த 6 மாசமா யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, யாரெல்லாம் வேலையை விட்டு போனாங்கன்ற லிஸ்ட வாங்கிட்டு வராரு. அடுத்ததா லீயோட கேஸ் கோர்ட்டுக்கு வர ஹீரோ வாதாட போறாரு. ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் வாதாட போறதுனால மொத்த குடும்பமும் அதை பாக்குறதுக்காக வராங்க. கேஸும் ஆரம்பிக்குது. முதல்ல ஹீரோனி அந்த டாக்டரை விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோடைய டர்ன் வருது. ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட ஆபரேஷன் நடக்கிறப்போ எத்தனை நர்ஸ் இருந்தாங்கன்னு கேட்க அவர் 2 பேர்னு சொல்றாரு. ஆக்சுவலா 3 பேர் இருந்திருப்பாங்க,
அந்த 3வது நர்ஸ் தான் லீ இறந்தப்போ இந்த டாக்டர் கூட இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வேலையை விட்டு போனாங்களா இல்ல இவங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்களான்னு தெரியல. ஹீரோ இந்த விஷயத்த சொல்ல அதுக்கு ஹீரோனி அப்ஜெக்ஷன் சொல்றாங்க. உடனே ஜட்ஜஸ் ஹீரோவை அந்த நர்ஸை கூட்டிட்டு வந்து வாக்குமூலம் கொடுக்க சொல்றாங்க. அடுத்ததா அந்த டாக்டர் லீ மேல ஏகப்பட்ட பொய் குற்றச்சாட்டை சொல்றாரு. அதெல்லாம் பார்த்து லீக்கு கோவம் வருது. கோவம் லீ சும்மா இருப்பாரா? ஹீரோ உடம்புக்குள்ள போய் கோர்ட்ல பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. அப்போ ஹீரோனி காலை குறுக்க விட ஹீரோ தடுக்கி விழ டேபிள் மேல இருந்த தண்ணி ஹீரோ மேல கொட்ட ஹீரோ நிதானத்துக்கு வந்துடுறாரு. இருந்தாலும் நடந்ததை மாத்த முடியாது இல்லையா? என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ முழிக்க இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.